கிறிஸ்துவுக்குள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாளிலே நாம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு எரிகோ வழியா போறார். இங்கே ஒரு குருடன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனை இறங்கும்னு கூப்பிடுறான். இயேசு அதை அறிகிறார். அநேகர் அவனை அதட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களும் மற்றவர்களும் அமைதியாரு, பேசாதன்னு சொல்லி அவனை அதற்றதை பார்க்கணும். அவன் விடுதலைக்காண்டி, இரக்கத்துக்காண்டி இயேசு இடத்துல வர்றான். அவனுக்கு அநேக தடைகள் வருகிறார். அவன் இயேசு இடத்துல நெருங்காதபடி, இயேசு அவனை சந்திக்காதபடி, இவன் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி போகாதபடி அநேக தடைகள் அவனுக்கு உருவாகிறத பார்ப்போம். எப்பயுமே கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது அநேக தடைகள் ஏற்படும். இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீங்கள் எனக்கு சீசராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்கிறார். என்னை பின்பற்றுகிறவனுக்கு உபத்திரமும் வியாகுலமும் உண்டு என்று இயேசு சொல்கிறார். இப்போ இயேசுவினிடத்தில் விடுதலை காண்டி வரான், இறக்கத்தை காண்டி வருகிறான். அவனை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும் அவனை நெருக்கி அவன் பேசாது இருக்கும்பொழுது அதட்டுகிறார். அவன் ஒரு குருடன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு திரள் கூட்டம் அவன் அதட்டி பேசாம அமைதியா இரு என்று சொல்கிறார். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, அதன் மத்தியிலும் கூட அவன், தாவீதின் குமாரே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். எல்லாரும் சத்தம் போட்டவுடன் அவன் அமைதியாக உட்கார்ந்தான். ஐயோ, நமக்கு தகுதி இல்லை, நம்மளால கூப்பிட முடியாது, நம்ம உட்காராம அவன் முன்னிலும் அதிகமாக தாவீதின் குமாரனே என்று கூப்பிடத் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்க வரும் பொழுது அநேக தடைகளை நம்முடைய மாம்சமும் உலகமும் பிசாசும் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கான். இந்த தடைகளும் பிரச்சனைகள் மத்தியில் சூழ்ந்து போகாமல் தொடர்ச்சியாக கிறிஸ்துவனுடைய சமூகத்துக்கு வரணும், கிறிஸ்துவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும் என்கிற ஒரு அருமையான காரியத்தை இந்த இடத்துல பார்க்கணும். அவனுடைய போராட்டத்தை பார்க்கணும். உன்னை யாரு தடை பண்ணாலும், அந்த கூட்டமே அவனை எதிர்த்து பேசாதுன்னு சொன்னாலும் அவன் இன்னும் அதிகமாக கூப்பிடுறான். தன்னுடைய கூக்குரல் இயேசுடைய காதில் கேட்கிற வரை, இயேசு நின்று திரும்பி பார்க்குற வரைக்கும் அவன் தொடர்ச்சியாக ஆண்டவரே இறங்கும் என்று கூப்பிடுறத பார்க்கலாம். அப்போ சூழ்நிலைகளும் இக்கட்டுகளும் உங்களை பலவீனப்படுத்தும் பொழுது, உங்களுடைய பாவமோ மாம்சமோ கடவுளிடத்திலிருந்து உங்களை இன்னும் அதிகமாக மட்டுப்படுத்தும் பொழுது, தேவ சமூகத்திலே ஊக்கமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். கடவுளுடைய சமூகத்தில் பாடுகள் இக்கட்டுகள் மத்தியில் தொடர்ச்சியாக தேவ சமூகத்திலே கூப்பிட வேண்டும். அதான் கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று தொடர்ச்சியாக கேட்கிறவன், தொடர்ச்சியாக தட்டுக்கிறவனுக்கு பதில். இக்கட்டுகள் பாடுகள் மத்தியிலும் தேவ சமூகத்திலே தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய ஜெபம் ஒருபொழுதும் வீணாய் போகாது.